அரைக்கிறப்ப அதிகமாக தண்ணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கருகிறது. ஆயிலில் சேர்த்தாலும் ஆயில் நிறைய எடுத்துக்குது, ஆயிலேருந்தும் பிரிஞ்சுக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்பீங்க இல்லையா? இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெதுவடை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஆயில் நல்லா மெதுவாக எடுத்துக்கிற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஒயிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி விட்டாச்சு. செகண்ட் டைம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகைன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேர்ட் டைம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ், நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியில் ஒரு கையளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பஃப்னு வரும் அண்ட் நல்லா கிறிஸ்பி கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற ரைஸில் ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப நைஸாக சாஃப்டாக ஆகிடக்கூடாது இல்லையா? உளுந்து 1-2 இந்த மாதிரி உடஞ்சி இருக்கணுமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். சால்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அரைக்கிறப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக அரைக்காதீங்க அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறோன்னா, ஸோ நம்ம வந்து இட்லி மாவு, தோசை மாவு நல்லா சாஃப்டாக அரைப்போம். அது ஈவினிங் நைட்டு போலவே பார்த்திங்கன்னா பொங்கி வந்துடும். ஆனால் நம்ம வந்து இது உளுந்த வடைக்கு அரைக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்காமல் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஸோ ரொம்ப வந்து ஆயில் எடுத்துக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், கருகிறாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து கையிலையும் ஆட் பண்ணிக்கோங்க தட்டி, அப்படி இல்லைன்னா பால் கவரு, ஆயில் கவர்லாம் இருக்குல்ல, சென்டரில் கட் பண்ணிவிட்டு அது கூடவும் நீங்கள் தட்டி ஆட் பண்ணிக்கலாம் அதை வச்சும். ஸோ நீங்கள் வந்து கையில் ஆட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன பவுலில் வாட்டர் வச்சுக்கோங்க, லைட்டாக அதை டிப் பண்ணிவிட்டு சென்டரில் ஹோல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா நல்லா பார்த்திங்கன்னா பொஃபாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாவு அரைக்கிறப்ப தண்ணி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. மாவு அரைக்கிறப்ப தண்ணி ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆயிலை சேர்க்கும் போது பிரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? மறந்துடாதீங்க. மைதா மாவு இருக்கு இல்லையா, 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா மட்டும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக நீங்கள் சேர்த்தாதான் நீங்கள் ஆயிலில் சேர்க்கும் போது கரெக்டான ஷேப் வராமல் பிரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மாவில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா மைதா மாவை மறந்துடாமல் நோட் பண்ணி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் ஒன் சைடாக ரொம்ப நேரம் வச்சுருக்காமல் கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க, ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. நீங்கள் இப்படி ஒரு உளுந்த வடை செஞ்சு வச்சிங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும், நீங்களாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த வடை செஞ்சாலே அதிகமாக எண்ணெய் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உளுந்த வடை செஞ்சிங்கன்னா இதே போல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா துளி கூட எண்ணெய் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் ஆயிலே பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை. அதே போல் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்களா, மாவோட வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். மாவு வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஆயிலில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கருகிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணாமல் நார்மலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறப்ப ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. ஆயிலில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் கருகிரும். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் கருகிருக்கும், நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதிகமாக வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. பச்சை மிளகாய் வந்து நாங்கள் 1 தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணால் ரொம்ப காரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பச்சை மிளகாயை அதை அப்படியே 3 பீஸாக போட்டு தான் நாங்கள் ஆட் பண்ணோம். அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட ஆயிலே எடுத்துக்கல. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டே அப்படியே இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.